வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் முடியும் பொழுது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மூவ் ஆச்சு அப்படின்னா முதல் டார்கெட் 25,263 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் 25,332. இந்த இடம் பார்த்தோன்னா நமக்கு அடுத்து மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவலை ரீச் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இந்த ஜோனை நம்ம இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவலான 25,419 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதே மார்க்கெட் கீழ் நோக்கி நகரும் பொழுது 25,107 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,020 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து மூணாவது சப்போர்ட் லெவலான 24,951 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இரண்டாவது சப்போர்ட் லெவலை ரீச் ஆகி திரும்ப மார்க்கெட் நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவலை டச் பண்ணியிருக்கு. முதல் சப்போர்ட் லெவலை நமக்கு இங்கே பிரேக் அவுட் பண்ணி இந்த ஜோனா உடச்சிச்சு அப்படின்னா அடுத்து 25,500 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த 25,500 500லேருந்து 550 வரைக்கும் நம்ம ஜோன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இரண்டாவது சப்போர்ட் லெவலான 25,700 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு 25,900 வரைக்கும் இந்த வாரத்தில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதே மார்க்கெட் வந்து முதல் சப்போர்ட் லெவல்ல திரும்பவும் நமக்கு கீழ் நோக்கி இறங்குச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல்ல இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணணும். 25,000 எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் இந்த ஜோனை என்ட்ரி ஆகணும். 24,800 கிட்ட நமக்கு என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகி இந்த ஜோனை தாண்டிச்சு அப்படின்னா தான் அடுத்து மூணாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு அடுத்த வாரத்துல வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது 1 day டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல நமக்கு இங்க பார்க்கும் போதே நல்லா தெரியுது, பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. முடியும் தருவாயிலையும் பையரோட டாமினேஷன் தான் நமக்கு இங்க அதிக லெவல்ல இருக்கு. மேலும் முடியும் பொழுது நமக்கு இந்த சார்ட் பேட்டர்னோட இங்க மேட்ச் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு க்ளோசிங் பாயிண்ட் ஒன்று இந்த சார்ட் பேட்டர்னோட மேட்ச் ஆகிற மாதிரி க்ளோஸ் ஆகலாம், அல்லது இந்த சார்ட் பேட்டர்னோட கம்பேர் ஆகிற மாதிரி நமக்கு க்ளோஸ் ஆகலாம் இந்த வாரத்தில். அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மேல் நோக்கி நகரும் பொழுது 57,190 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 57,374 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு 57,615 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த இடத்த அடைஞ்சு ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு நமக்கு ரீச் ஆகும்போது திரும்பவும் இந்த இடத்துல ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இதுவே கீழ் நோக்கி மார்க்கெட் நகரும் பொழுது 56,765 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஜோனை நம்ம ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஜோனை தாண்டி மார்க்கெட் வந்து இரண்டாவது சப்போர்ட் லெவலுக்குள்ள வருதான்னு பார்க்கணும். அப்ப இதை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இரண்டாவது சப்போர்ட் லெவலான 56,524 வரைக்கும் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,340 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இங்க நம்ம முதல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு நடுவுல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க பார்த்தோம்னா கரெக்டா நமக்கு இந்த லெவல்ல மார்க்கெட் வந்திருக்கு. இப்ப நாளைக்கு நமக்கு 57,300 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுப்ப இந்த லெவல நமக்கு முதல்ல எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்து இரண்டாவது கட்டம் நமக்கு 57,600 வரைக்கும் போறதுக்கு இந்த வாரத்துல நமக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்துடலாம். இங்க நமக்கு பையரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் இந்த சார்ட் பேட்டர்ன் இங்க நமக்கு மேட்ச் ஆகுது. இந்த இப்போ மேட்ச் ஆகும் பொழுது மார்க்கெட்ல மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்குதா அல்லது இந்த பாயிண்ட எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா திரும்பவும் நமக்கு ஆல் டைம் ஹை நோக்கி மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.